வணக்கம் நண்பர்களே, நல்விருந்தில் உங்களை வரவேற்பது ஜிஆதி. இந்த பதிவில் நாம கோகோனட் ரைஸ் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் உருண்டை. இதை நம்ம அரிசி யூஸ் பண்ணி பண்றோம். செம சூப்பராக இருக்குது. இது எப்படி செய்யறது இந்த பதிவில் பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களே, சமையலை எளிமையாக்குவோம். கோகோனட் ரைஸ் பால் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் புழுங்கரிசி எடுத்துருக்கேங்க. நம்ம சாப்பாட்டு அரிசி 1 கப் எடுத்துருக்கேன். அது நல்லா வறுக்கணுங்க. அடுப்பை மிதமாக வச்சுட்டு நல்லா அது அரிசி பொரியிற வரைக்கும் வறுக்கணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, அரிசி பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் 1 கப் தண்ணி விட்டு 3/4 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. வெள்ளை சக்கரையில் இது செய்யலாங்க. நாட்டு சக்கரை ரொம்ப நல்லது. நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பொடி பண்ண அரிசி சேர்க்குறோம். கட்டி பிடிக்காம நல்லா கிளறி விடணும். சட்டுன்னு கட்டி பிடிச்சிருங்க, அதனால பொறுமையாக நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அரிசி நல்லா வந்து இன்னும் நல்லா வத்தி வரும். இந்த இது பார்த்தா களி மாதிரியே இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ இதை வந்து உருண்டை பிடிச்சி அதை அப்படியே தேங்காய் துருவல்ல நல்லா பரட்டி எடுக்கணும். லேஸ் சூட்லேயே உருண்டை பிடிச்சிருங்க, அப்போதான் நல்லா இருக்கு இந்த உருண்டை. இது அப்படியே நல்லா தேங்காய் துருவல்ல புரட்டி எடுத்துருங்க. பாருங்க, நம்மளுடைய சுவையான கோகோனட் ரைஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சுவையான உணவுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.